2021 ஆட்சி பொறுப்பேற்றோன்னே நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்ன வார்த்தை திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். மனித உடலை கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூக்கி கொண்டு சென்று வைக்கிறாங்க. அதுவும் சேரும் சகதியுமாக இருக்கிற இடத்துல வைக்கிறாங்க. இந்த நாரையூர் மக்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எந்த மந்திரி வந்தாலும் எம்எல்ஏ வந்தாலும் செய்கிறேன்றாங்க. இவர் தான் இப்போ 3 இடம் வந்துட்டார். 3 இடம் வராரு. வரும்போதெல்லாம் நான் செய்கிறேன்னாரு. உங்கள் ஊர் தானே, உங்கள் ஊருக்கு ஒரு நன்மை செய்வோம் பாருங்க தானே. திருப்பி முதலமைச்சர் எலெக்ஷனுக்கு பேட்டி கொடுத்தாரு. எந்த கோரிக்கை இருந்தாலும் நான் செய்து கொடுக்குறேன் அந்த ஐயா சொன்னார். இது வரைக்கும் வரல, இன்னானும் கண்டுக்கல. ராவும் ராவில் 7 மணி ஆனாலும் சேத்துலையும் தண்ணியிலையும் வெள்ளம். இந்த இப்போ ஒரு சவம் தூக்கி போனோம், தண்ணி நாங்கள் தூக்கி போகலாம். இப்போ வெள்ளம் வந்து பாருங்க சாமி, இந்த வருஷம் அந்த வெள்ளத்தில் வெள்ளம். இதெல்லாம் நாங்கள் போகும்போதெல்லாம் இவ்வளோ தண்ணி போயிடுச்சு. அப்போ ராத்திரி 8 மணி ஆகிடுச்சு. கொண்டு போகல இங்கே வயலே வச்சுட்டு போக முடியாமல் எல்லாம் அப்படி விட்டு அப்படி சைலண்ட் ஆகிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு தான் தூக்கி போகணும். அந்த அளவுக்கு கஷ்டம். ரெடி பண்ணி தரேன் ஓட்டு போடுங்க ஆனால் திரும்ப ஓட்டே போட மாட்டோம், ஒன்று போட மாட்டோம், எல்லாமே நடக்குது. யாரும் போட மாட்டோம்ப்பா. எங்களுக்கு அது வழி காட்டாத நாங்கள் யாரும் போட மாட்டோம். நாங்கள் அது வேணா உண்மையான காட்டை இது. வணக்கம். நம்ம சமூக நீதி ஆட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 2021 ஆட்சி பொறுப்பேற்றோன்னே நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்ன வார்த்தை திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இன்றைக்கு நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்வெண்புதூர் அந்த ஏரியாவுக்கு வந்திருந்தோம். அங்கே நாரையூர் கிராமத்தில் ஒரு அவலத்தை பார்த்துருந்தோம். அது ரொம்ப கொடுமையானதுங்க. அந்த அவலத்தை கேட்குறதுக்கே மனசு நடுங்குது. அந்த அவலத்தை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு கண்பான காமிக்கிறதுக்கு அது தமிழன் பல்ஸ் நாங்கள் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கோம். அந்த அவலம் மனித உடலை கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூக்கி கொண்டு சென்று வைக்கிறாங்க. அதுவும் சேரும் சகதியுமாக இருக்கிற இடத்துல வைக்கிறாங்க. இந்த நாரையூர் மக்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ முறை எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை செய்து கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கு வரை செய்து கொடுக்கல. இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் தமிழகத்தின் துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவர்கள். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இது அவருடைய சொந்த ஊருங்கிறாங்க, சொந்த கிராமம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது வரை இந்த இடத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கலை. முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள், இந்த கிராமத்து மக்களுக்கும் வேண்டுகோள் வைக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இதற்கு தேவையான நடவடிக்கை, உரிய நடவடிக்கை நீங்கள் எடுக்கணுங்கிறது இந்த கிராமத்து மக்கள் வைக்க கோரிக்கை. பலமுறை உங்களிடம் சந்தித்து விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி புகார் பெட்டின்னு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் வைத்திருந்த புகார் பெட்டியில் இங்கே இருந்த கிராமத்து வாசி அவர் புகார் கொடுத்துருக்கிறார். அது இப்போது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. வாங்க அந்த கிராமத்து மக்கள்கிட்டயே இதை பற்றி நம்ம விவரம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்கள் சொன்னீங்க, நான் உங்களை சந்தித்தேன், டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது சந்திக்கும் போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த அவலத்தை பார்க்கும்போது எங்களுக்கு உண்மையிலே கொலை நடுங்குது. இது எப்படி, எந்த மாதிரியான விஷயம்? நீங்கள் எவ்வளோ முறை இது முயன்றிருக்கீங்க? யாருக்கெல்லாம் மனு கொடுத்துருக்கீங்க? அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ எனக்கு 60 வயசு சாமி. இந்த 60 வயசுலேருந்தே போராட்டம் பண்ணிக்கிறோம் நாங்கள் இந்த பாதிக்காக. சரி. எந்த மந்திரி வந்தாலும் எம்எல்ஏ வந்தாலும் செய்கிறேன்றாங்க. இவர் தான் இப்போ 3 இடம் வந்துட்டார். 3 இடம் வராரு. வரும்போதெல்லாம் நான் செய்கிறேன்னாரு. உங்கள் ஊர் தானே, உங்கள் ஊருக்கு ஒரு நன்மை செய்வோம் பாருங்க தானே. வெளியூர் பாருங்கல்ல, உங்கள் அப்பா வாழ்ந்தார், உன் பாட்டன் வாழ்ந்தாங்க, உங்கள் பெரியப்பா வைக்கிறாரு, எல்லாங்கிறாங்க. நீ தான் இப்போ திருவண்ணாமலையில் போயிட்ட, நீங்கள் செய்யுங்க, அந்த வேலையை செய்து கொடுங்க சாமின்னு கூட காலில் கூட உயிர்ந்து பார்த்தேன். ஒன்றும் வேலை ஆகலை. இதை செய்கிறேன்றாங்க, வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. இதை செய்கிறேன்றாங்க, வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. யாரும் ஒன்றும் ஸ்டெப்பு எடுத்து செய்யலை. சர்வேவர் வந்தார். சர்வேவர் நெடுக்க அளந்து குச்சி போட்டார். குச்சி போட்ட உடனே திருப்பி போனவங்க 2வது வரல. எதுவுமே செய்யலை, அதோட விட்டுட்டாங்க. அதுலேருந்து நாங்களும் போராடி பார்க்குறோம், ஒன்றும் பண்ண முடியல. திருப்பி முதலமைச்சர் எலெக்ஷனுக்கு பேட்டி கொடுத்தாரு. எந்த கோரிக்கை இருந்தாலும் நான் செய்து கொடுக்குறேன் அந்த ஐயா சொன்னார். அவர் சொன்னதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், மனு கொடுத்தோம். 2021 கீழ்பெண்ணாத்தூர் வழியாக வந்தார். அந்த வழியில் போயிட்டு நின்று பெண்ணாத்தூரில் நின்று மனு கொடுத்தோம். நாங்கள் 100 பேர் போய் மனு கொடுத்தோம். சரி செய்கிறேன் அப்படின்ட்டு வாங்கினார். வாங்கிட்டு திருப்பி அதிகாரி மூலிமா ஃபோன் வந்துச்சு. எனக்கு தான் வந்துச்சு, என் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். திருப்பி சொன்னேன், சரி வாங்க நாங்கள் இருக்கிறோன்னு. 2வது வரவே இல்லை. சொல்கிறாங்க வரலை. 2வது கேட்டேன். திருப்பி இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் மண் அடித்தாங்க. நாங்கள் ரோடு மடிச்சிடுறோம் அப்படின்னு. மண் அடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, 10 டிப்பர் மண்ணை கொண்டு கொட்டிட்டு விட்டுட்டு போனவங்க இன்னும் இது வரைக்கும் வரல, இன்னானும் கண்டுக்கல. ராவில் 7 மணி ஆனாலும் சேத்துலையும் தண்ணியிலையும் வெள்ளம். இந்த இப்போ ஒரு சவம் தூக்கி போனோம், தண்ணி
நாங்கள் தூக்கி போகலாம். இப்போ வெள்ளம் வந்துச்சு பாருங்க சாமி இந்த வருஷம். அந்த வெள்ளத்தில் வெள்ளம் இதெல்லாம் நாங்கள் போகும்போதெல்லாம் காமராஜ் எங்கள் ஊரில் காமராஜ்னு ஒருத்தன் செத்துட்டான். அவனை தூக்கி போந்து இவ்வளோ வெள்ளம் கரெக்டாக கைத்தம்மா வெள்ளம் சுடுகாட்டியும் பூராவை நிறைவிக்கினாங்க. 1 ஏக்கர் 25 சென்ட் அது. அதை ஃபுல்லாக நிறைவிக்கின்னு இதை ஒரு பாத்தி அளவு தான் அதை இருக்குது பாரு சாமி. அதே தான் அந்த கொட்டை தான் இருக்குது. அதையும் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து செய்து கொடுங்க. அதே மாதிரி எந்த சலுகை வந்தாலும் எங்களுக்கு செய்யறதில்ல. இப்போ அவர் வந்து எங்களுக்காக ஒரே ஒரு ரேஷன் கடை கட்டி விட்டுக்கிறாரு. அதான் திருப்பி கோயில்கிட்ட எங்கள் முருகர் கோயில்கிட்ட போர் போட்டாங்க. ஊர் கவர்மெண்ட் வந்து போட்டுச்சு. அந்த போரை நிறைவி எடுத்துட்டாரு. டேங்க் கட்ட போகிறேன்னு டேங்க் அவுத்துன கட்டலை. திருப்பி என்ன பண்ணிட்டாரு, வேறு இடத்த கொண்டு கட்டாரு. அதை மாதிரி இருப்பார் அப்படியே பக்கத்தில் மாற்றி விட்டாரு. அவங்க இடத்துல போடலான்ட்டு அங்கே போய் நோண்டினாங்க ஒரு இடத்த. அவங்க நான் விடமாட்டேன், அவங்க தாத்தா விடமாட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணி அனுப்பிட்டாங்க. திருப்பி இங்கே போட்டாங்க. இது சம்பந்தமா யாருக்கெல்லாம் மனு கொடுத்துருக்கீங்க? நான் வந்து இவர் பிச்சாண்டிக்கும் கொடுத்துக்கிறேன், முதலமைச்சருக்கும் கொடுத்துக்கிறேன். கலெக்டர் அலுவலகத்தை சார்ந்து நான் இது கலெக்டருக்கு இன்னும் கொடுக்கல ஐயா. கொடுக்கல. நீங்க நான் கலெக்டருக்கு கொடுக்கல. கொடுக்கல. ஆனா ஊர் மக்கள் பொதுவும் கொடுத்துருங்க. மண்டே பெட்டிஷன் ஊர் மக்கள் எல்லாம் கொடுத்துங்க. மண்டே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. மண்டே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் வடகிழக்கு பருவமழையில இங்க இருக்கிற ஏரி பெரிய ஏரி அதுதான். அந்த பெரிய ஏரியில இருந்து வர தண்ணி வெள்ளம் வந்து ஃபுல்லா ஓடை நிறைஞ்சு முழுக்க ஓடையும் அறுத்துட்டு போகுது. ஓடையும் ஃபுல்லா ஆக்கிரமிப்பால இருக்கு. வயல்வெளி முழுக்க முழுவாலை எல்லாமே வெள்ளத்தால் அவதிப்படுறாங்க. இங்க இருக்கிற தலித் மக்கள் எல்லாருமே ரொம்ப அதிகப்படியான அவங்களுக்குனாச்சும் ஃபுல்லா வந்து மெயின் ரோட்ல ரோடு போறதால கரெக்டா போயிடுறாங்க. இதுல முழுக்க பாதிக்கப்படுறது எங்களுடைய நாரையூர் மக்களுடைய தலித் மக்கள் மட்டும்தான் நாங்க பாதிக்கப்படுறோம். கரெக்டாக 1 கிலோமீட்டர் 800 மீட்டர் இருக்குது எங்களுடைய இது மொத்த இடுகாட்டுக்கான வழி. இது முழுக்க நாங்கள் பயிரில் அந்த இதுலேருந்து இந்த கார்னர்லேருந்து அந்த கடைசி போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமே வெள்ளத்தில் தான் இருக்குது. ஒவ்வொரு மந்த்லேயும் ஏதோ எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க. தவறி இதுமாதிரி நடக்கிற ஒவ்வொரு இந்த இதுக்கும் நாங்கள் வந்து மக்களாகி நாங்கள் வந்து அவதி தான் பட்டுட்ருக்கோம். இதுக்கான இது வந்து மண்டே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. மண்டே இதுலேருந்து கொடுத்துருக்க இளைஞர்கள் நாங்கள் எல்லாமே தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னால் முடிஞ்ச மக்களவை தொகுதி இதில் வந்து எலெக்ஷனில் CN அண்ணாதுரைக்கிட்டையும் வந்து பெட்டிஷன் கொடுத்தாங்க. அவரும் வந்து இங்கே எலெக்ஷனுக்கு வந்து வாக்கு இது சேகரிக்க வரும்போது அவரும் சொல்லியிருந்தார், வாக்குறுதி கொடுத்தாரு. உங்களுக்கான நான் ஜெயிச்சு வந்தேன்னா என்னுடைய முதல் வாக்குறுதி உங்களுக்கு வந்து நான் இடுகாட்டுக்கு நான் வழி அமைச்சு தரேன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் அவர் அதுக்கான ஒரு இது எதுவுமே பண்ணவே இல்லை. வந்துட்டு ஒரு 300 மீட்டர்ஸ்க்கு மட்டும் வந்து இது வந்து நிலத்தை அளந்து மண் மடிச்சு விட்டாங்க. அடுத்து போனாங்க. அதுக்கப்புறம் இன்னிய நாள் வரைக்கும் யாருமே அந்த இடத்த வந்து எந்த ஒரு நன்றி சொல்ல இதுக்குமே எதுவுமே வரல. எந்த ஒரு இதுக்கு வந்து ஒரு உள்ளார வந்து ஒரு மக்களவை தொகுதி வந்து இங்கே இதில் டெல்லியிலேருந்து ஆட்சி பண்ணுறாங்க. ஒரு மக்களுடைய தொகுதி, இந்த தொகுதியில் என்ன நம்ம மக்களுக்கான இது வந்து நம்ம அடிப்படை தேவை என்னன்னு சொல்லிட்டு கூட இது வரைக்கும் எங்கிட்ட இருந்து யாருமே வந்து கேட்கலைங்க சார். எல்லா விதத்திலும் நாங்கள் இந்த ஊர் மக்கள் நாங்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருக்கோம். அதுக்கான இது வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுக்கான நடவடிக்கை எடுத்து கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும். இவ்வளோ தண்ணி போயிடுச்சு. அப்போ ராத்திரி 8 மணி ஆயிடுச்சு. கொண்டு போகல இங்கே வயலே வச்சுட்டு போக முடியாமல் எல்லாம் அப்படி விட்டு அப்படி சைலண்ட் ஆகிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு தான் தூக்கின்னு போகணும். அந்த அளவுக்கு கஷ்டமாயிடுச்சு. சடலத்தை அப்படியே பாதியிலே இறங்கி வெள்ளத்திலேயே வச்சுட்டு ஃபுல்லாக முழங்கால் சேரு சார். இப்போ வந்து பயிர் இருக்கிறதால எதுவும் தெரியல. இன்னும் சேர் அதிகமாகிடுச்சுன்னா எல்லாம் இப்போ இது தரை இருக்கிறதால இது இல்லை. தண்ணி பாய்ச்சிட்டாங்கன்னா ஃபுல்லா முழங்கால் சேரு உள்ள ஒவ்வொருத்தவங்களும் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன வாரத்தில் ஒரு சாவு ஒன்று ஆயிடுச்சு. எங்கள் மாமனார் தான் இருந்தாங்க. என்னுடைய சித்தப்பா லாஸ்ட் மந்த் இறந்துட்டாரு. இதுல இருந்து நாங்கள் வாட்ஸ்அப்ல வந்து இதுல இருந்து ப்ரெஸ்ல கொடுத்தாங்க. அப்போ ப்ரெஸ்ஸில் கொடுத்த கூட இது வரைக்கும் எங்களுக்கு வந்து இன்னும் எந்த ஒரு இதுவும் வரலைங்க சார். தினத்தந்திலையும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இதில் வந்து நம்ம இங்கே லோக்கல் ப்ரெஸ்ஸில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கான இது எதுவுமே வரவே இல்லைங்க சார். ஒவ்வொரு மந்த்லையுமே ஒவ்வொரு மாதத்தில் எதனா ஒரு இதுமாரி நடக்கிற ஒவ்வொரு இதுலையுமே நாங்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறோம். அதேமாதிரி இடுகாடு உடைய எங்கள் மாமா சொன்ன மாதிரி அந்த இடத்த வந்து மொத்தமாக ஆக்கிரமிப்பை வந்து பண்ணிவிட்டு முழுக்க இருந்த எல்லா நிலத்தையுமே ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கிறதுன்னு பார்த்தா இப்போ 5 சென்ட் இடம் கூட இல்லாமல் 1 ஏக்கருக்கு 2 ஏக்கர் கிட்ட இருந்த நிலத்தை இடுகாட்டுடைய நிலத்தை மொத்தமாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வெறும் 5 சென்ட் மட்டும் தான் சார் வச்சிருக்காங்க. இது மேலே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு இது பண்ணுற மாதிரி ஆயிருக்கு. எங்களுக்கு அதுக்கான இதுவும் எங்களுக்கு அந்த ஆக்கிரமிப்பை கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாலும் எங்களுக்கு நல்லாயிருக்கும். சாலை வசதினா இந்த சாலை இங்கே அமைச்சு கொடுத்தா இங்கே இருக்கிற விவசாயங்கள் எல்லாருமே பயனடைவாங்க. உள்ளே இருக்கிறவங்களும் வெளியில் போகிறதுக்கு இங்கே உள்ளே இருக்கிற கண்ணுக்கு தெரிகிற 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறவங்களும் இந்த ரோடு வந்து பயன்படும். எங்களுக்கும் பாமர மக்கள் எங்களுக்கு வந்து பயன்படும். அதுக்கான இதை நீங்கள் உங்களுடைய சார்பாக எங்களுக்கு அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சேத்தெல்லாம் தண்ணியில் எடுத்துன்னு போகிறாங்க. சுற்றி தண்ணி வர நேரத்தில் இது போல் கரையில் வச்சாக்கா ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. ஏதோ மனித உயிர் எடுத்துகிட்டு போகிறாங்க, மனித உயிர் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாரு சொல்கிறீங்க. எடுத்துன்னு போனாக்கா கரை மேலே தான் சாமி வைக்கிறதாகுது. கீழே ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு.
அந்த குளமும் சரி வரல, பூரா சுற்றி நெருக்கிட்டாங்க. நெருக்கிட்ட பிறகு இது மேலே எத்தனை சாமம் வச்சுங்க, இந்த சுற்றி இந்த இது லவுட்டில் எத்தனை சாமம் இந்தாண்டையும் நெருக்கிட்டாங்க, இந்தாண்டை நெருக்கிட்டாங்க, இந்தாண்ட 4 பக்கமும் நெருக்கிட்டாங்க. தண்ணி சேரு அந்த மாதிரி போனா எப்படி சார் நாங்க போய்க்கிறது? நாங்க எங்களுக்கு சுருக்காட்டு ரவை கூட கிடையாது, எல்லாம் நிலமாக்கிட்டாங்க ஊர் ஆளுங்க. உங்கள் ஊர் எம்எல்ஏட்ட சொன்னீங்களாம்மா இதை பற்றி? எல்லாருமே வந்து பார்த்துட்டு போனவங்க தான். பார்த்துட்டு போனவங்க தான். அதுல 2 வீட்டுக்காரர் ஒரு வீட்டுக்காரர் விட மாட்டேங்கிட்டாங்க. எல்லாருமே பார்த்துட்டு போனவங்க தான். யாரு யாரும் பார்க்கறது வந்தாலும் அது முயற்சி எவ்வளவு பண்ணி தண்ணி எங்களுக்கு இருக்குது, இது தண்ணி சரியா பள்ளம் எவ்வளவு? மோடு பள்ளத்துல நாங்க போறது. எட்டி பாக்குறாங்க எவ்வளவு பள்ளம் சலுக்குன்னா வைக்கிறதுக்கு இல்ல சார், எங்களுக்கே போயிடும் பூரா பயிர் வச்சு. சலுக்குன்னா எடுத்துன்னு போனோமா, சரி கீழே தானே வச்சோம், அங்க வச்சுட்டு கால் கழுவுனா அந்த குட்டியும் கிடையாது. ஒரு பொண்ணை தண்ணியில போட்டு வந்தானுவ, அது யாருப்பா? வேலு 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 எப்போம்மா? தண்ணியில போட்டு வந்தான். இடம் இல்லாத என்ன சாப்பிடுறது? இடம் இல்லாத விட போதுங்க. மாட்டேன்ட்டாங்க. நெல்லு வயல் நெல்லு பயிர்ல மெரிக்க கூடாது. சேரும் தண்ணியில் தான் ராவா இருந்தாலும் ராவில் கொண்டு போய் தான் வச்சாகணும் எங்க தலைவிதி. நாங்களும் கெஞ்சி பார்த்தோம். அவங்க அப்பா எங்க ஊர்ல பிறந்த ஊர் தான், எங்க ஊர் தான் அவரு பெச்சாண்டி. எங்க ஊர் தான் கேட்டு நாங்களும் மனு மேல மனு கொடுத்துட்டு ஸ்டாலினுக்கு நேரடியாக மனு கொடுத்தேன் நான், நேரடியாக. அப்புறம் அங்கேருந்து அதிகாரிலாம் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அதிகாரி எங்களுக்கு உத்தரவு போட்டால் தான் நாங்கள் வர முடியும், செய்ய முடியும் அப்படின்ட்டு. எதனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க? கைநூல் யாரும் சொந்த பட்டா வைக்குது, அதனால நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நிலத்துக்காரா விட்டா நீங்களா கேட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் கேட்டோம், இதை கொஞ்சம் தூரம் மண் அடிச்சுக்கிறாங்க பாரு, இந்த இறக்கம் வரைக்கும் இந்த இதுலேருந்து அந்த கம்பத்து வரைக்கும் மண் அடிச்சுக்குது சார், ரோடு கொட்டிக்கிறாங்க. அப்புறம் நிறுத்திட்டாங்க. என்னான்னு கேட்டால் அவ்வளோதான் எங்களால் முடிஞ்சுது அப்படின்ட்டு ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவர் அவரு என்னட்டார், இதான் எங்களால் முடியும், முடிஞ்ச வரைக்கும் போராட்டம் பண்ணிக்கிறோம் நாங்களும். விடமாட்டேன்ற ஆளையும் சொல்லலாம். எலெக்ஷன்ல வரும்போதெல்லாம் சொல்லிடுறாரு, நான் செய்து கொடுக்குறேன், நான் செய்து கொடுக்குறேன். திருப்பி கேட்டாரு, திருப்பி கேட்டா என்னன்றாரு, எங்க ஊரு உனக்கு தேவை சுடுகாடு ரெடி பண்ணி தரேன், வீக்னஸ் எங்க பாயிண்ட். அப்பா பண்ணிட்டு உனக்கு வந்து சுடுகாடு ரெடி பண்ணி தரேன், வீக்னஸ் பாயிண்ட் எங்களுக்கு. இதான் உண்மை. வரும்போதெல்லாம் சொல்லிடுறாரு சுடுகாடு நாங்க ரெடி ரெடி பண்ணி பண்ணி தரேன், ஓட்டு போடுங்க, திரும்ப ஓட்டே போட மாட்டோம், ஒண்ணு போட மாட்டோம், எல்லாமே நடக்குது. நாங்க யாரும் போட மாட்டோம்பா. எங்களுக்கு அது வழி காட்டாத நாங்க யாரும் போட மாட்டோம். நாங்க கரெக்ட். அது வேணா உண்மையான கதை இது. யாரு கூட வந்து எங்க காலில் கூட விட்டோம், நாங்க போடக்கூடிய ஆள் இல்லை. எங்களுக்கு சுருக்காட்டுக்கு வழி காட்டிட்டு அப்புறம் அதே அதனால மாதிரி எங்களுக்கு நாங்க எங்களுக்கு உதவி செஞ்சா உங்களுக்கு கோடி நிலத்தை பூரா புண்ணியம் ஆதாயம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அந்த சுடுகாட்டுக்கு வழி இருந்தா கொடுத்தாங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம். அதே போதும் சார். குப்பத்தையும் கோயில்ல இங்க வேற போர் எங்கேயும் போட்டாங்க, எங்களுக்கு அந்த இடம் போர் கிடையாது. வந்து போர் கிளறி இது பண்ணிட்டாங்க, நிறுவி லாக் பண்ணிட்டாங்க. ஒப்பாக்கிட்டாங்க. அவங்க வந்து எங்க இடம் இந்த 1 ஏக்கரு 25 சென்ட்டுக்கு சாமி, அது பட்ட புறம்போக்கு. அது மூதாதி வச்சது முருகர் கோயில், அந்த முருகரே தூக்குங்க எடுங்கன்னு இப்ப காபரா கட்டிங்கிறாங்க. நாங்க கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் இடத்துல போறது கவர்மெண்ட் போறத போடுவாங்க. போட்டுச்சு, சும்மா அதை போட எடுத்துட்டாங்க. மாட்டாங்க. அவங்களே வந்து நிறைய எடுத்து கட்டாச்சிட்டு நாங்க ஓம் சக்தி கோயில் கட்டணும், முருகர் கோயில் கட்டணும், இந்தாண்ட ஒரு பொடகாரி கோயில் வச்சுக்கிறோம், எல்லாத்தையுமே எடு அப்படின்ட்டு காபரா கட்டி நாசம் பண்ணிக்கிறாங்க. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் நானும் ஸ்டேஷனுக்கு போய் வந்துட்டேன். நான் தான் இட்டு போனாங்க, வந்து இட்டு போய் எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்து தான் இப்போ ஓம் சக்தி கோயில் கட்டிக்கிறோம். முருகர் கோயில் அங்கேயே கீது எடுக்கல, நாங்களும் சாமர்த்தியமாக வச்சுக்கிறோம். சமூக நீதி ஆட்சின்னு சொல்லப்படுற திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. முதல்வர் அவர்கள் வந்து சமூக நீதியை பற்றி மேடைக்கு மேடை பேசக்கூடியவர். அது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் தொல் திருமா அவர்கள், அவரும் மேடைக்கு மேடை பேசுகிறவர். இப்படி ஒரு அவலம் இருந்துகிட்ருக்கு. இது முதல்வர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு தமிழக போலீஸ் கடமைப்பட்டிருக்கோம். இந்த ஊருக்கு உண்டான நீதியை கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வணக்கம்.